அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வளர்ச்சி திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதற்கு அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனர். ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாடல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திருப்பி அதான் சொல்கிறேன், நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்ல, செய்து கொண்டிருக்கின்றோம். அட் த மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம். இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அது சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்யாமல் இவர் யார் செய்வா என்று நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அவர் விமர்சனமாக எடுத்து சொல்கிறாரோ அவங்களே சொல்றது அதான் சொல்றாங்க. நீங்க செய்ய வேறு யார் சார் செய்ய போறா? படிப்படியாக செய்யுங்க, அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக அவருக்கும் அது செய்யப்படும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். சாத்தியமாக ஆகி இருப்பது திராவிட மாடல் அரசு. இதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோ விஜய் புரிந்து கொள்ள மறுக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டத்தை போலவே காலை உணவு திட்டம், இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை, உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நான் உணர்கிறேன். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 200 வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அரியலூர் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து, குன்னம் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து என இயக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் நடிக மனநிலையிலிருந்து மாறவில்லை. அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து மாறவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஜயகாந்த் வராத கூட்டமா? விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா? ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா? எல்லா இடத்துலையும் செல்வாங்க, அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா? தேமுதிகவில் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. என்னன்னாங்க, இதுதான் விஜய்க்கும் அந்த நிலை தான். சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகள் எல்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.